Hello everyone, welcome back to the NEET series. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெசன்ல இருக்க ஃபர்ஸ்ட் 10 இம்பார்ட்டன்ட் பழைய क्वेश्चन தான் பார்க்க போறோம். Question number 1. The magnetic potential energy stored in a certain inductor is 2.5 millijoule when the current in the inductor is 60 milliampere. This inductor is of inductance. So என்ன சொல்றாங்கன்னா ஒரு இண்டக்டரில் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற எனர்ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2.5 மில்லி ஜூல். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கரண்ட் போகுதுன்னா 60 மில்லி ஆம்பியர் ஆஃப் கரண்ட் போகுது. அப்போ அந்த இண்டக்டன்ஸ் வேல்யூ என்ன? ஸோ எனர்ஜி ஸ்டோர் இன் இண்டக்டர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ½ Li². இப்போ உங்களுக்கு எல் தான் வேணும், கரெக்டாக? எனர்ஜி கொடுத்துட்டாங்க, கரண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ L is equal to 2 times energy divided by I². ஸோ 2 into 2.5 into மில்லின்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக இல்லையா? ஸோ மில்லினால 10⁻³ டிவைட் பை கரண்ட். ஸோ கரண்ட் பார்த்தீங்கன்னா 60 மில்லி ஆம்பியர். அப்போ 60 into 10⁻³ த ஹோல் ஸ்கொயர், கரெக்டாக? I². அப்போ ஹோல் ஸ்கொயருங்கிறதுனால 2 தடவை அதை எழுதிக்கிறேன். ஸோ இது 2 கேன்சல் ஆயிடுச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா 2 into 2.5, ஸோ 5 டிவைட் பை இங்கே இப்போ இது மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6 6 36. ஸோ 2 0 இருக்கும். இந்த 2 0 கூட என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த 10⁻³ வந்து கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ 10⁻−1 அப்படின்னு இருக்கும். இந்த 10⁻−1 மேலே போச்சுன்னா 10⁻+1 ஆயிரும். அப்போ 50 டிவைடட் பை 36. ஸோ 50/36 நம்மளுக்கு தெரியும் சம்திங் 1 பாயிண்ட் அப்படின்னு தான் வரப்போகுது. அப்போ 1 பாயிண்ட்ல இருக்குது இந்த ஒரு ஆன்சர் மட்டும்தான். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக உட்காந்துலாம் எப்பவுமே சால்வே பண்ணாதீங்க, ஓகேயா? ஸோ கொஸ்டின்லேருந்து நீங்கள் எடுத்துருக்க வேல்யூ கரெக்டாக அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கேல்குலேஷனில் மிஸ்டேக் இல்லையா அப்போ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? An inductor 20 millihenry, a capacitor 100 microfarad and a resistance 50 ohm are connected in series across a source of EMF. V is equal to 10 sin omega t. The power loss in the circuit is. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டச்சு கேட்டிங்கன்னா இது வந்து சும்மா பவர் தானேப்பா கேட்குறாங்க. பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா என்னது? I²R. அப்போ உங்களுக்கு கரண்ட் தெரிஞ்சால் போதும், இல்லை அப்படின்னா V²/R இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேயா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் கரண்ட், இது வந்து ஏசி கரண்ட், ஓகேயா? ஸோ ஏசி கரண்ட்டில் சொன்னால் ஒரு வேல்யூ மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னது? ஒமேகா. இதுதான் உங்களோட ஒமேகா. ஏன்னா ஃபார்முலா என்ன? V is equal to V0 sin omega t. அப்போ இந்த இடத்துல ஒமேகாவோட வேல்யூ இது. இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இது ஏசி சர்க்யூட்டுங்கிறதுனால நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லாமல் என்னன்னு சொல்லுவோம்? இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இம்பிடன்ஸ்க்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. R² + XL - XC the whole square. ஸோ நீங்கள் XC - XL the whole square போட்டாலும் ஒன்று தான். ஏன்னா A - B the whole square B - A the whole square சேம் வேல்யூ தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த XC ஆக்சுவலாக என்ன, XL என்ன? XL இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஒமேகா L, இதுதான் XL. XC 1/ωc இது என்னது? உங்களோட XC. இப்போ இந்த வேல்யூ எல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு இசட் கிடச்சிரும், ஓகேயா? நீங்கள் ஒன்ஸ் இந்த இசட்டை கண்டுபிடிச்சி சொன்னால் இது கேல்குலேட் பண்ண போகிறது இல்லை, இது சும்மா கேல்குலேஷன் மட்டும்தான், ஓகேயா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து 50. ஸோ 50 வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கிட்டு ஆட் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. 50² + இப்போ ஒமேகாவோட வேல்யூ 3.314 ஒமேகாவோட வேல்யூ. எல் பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸ் 20 மில்லி ஹென்ரி. அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஒமேகா சி, ஸோ இங்கே மைக்ரோஃபேரட் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோஃபேரட்ல இருக்குது. ஒமேகா பார்த்தீங்கன்னா 314. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இசட் வேல்யூ வந்துடும், கரெக்டாக இல்லையா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து IRMS வேணும். ஸோ IRMS பார்த்தீங்கன்னா VRMS டிவைடட் பை இசட். ஸோ ஒன்று கிடையாது. ஸோ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு V/R அதானே சொல்லுவோம் நம்ம நார்மலாக. I is equal to V/R. ஆனால் இது என்ன ஆயிடுச்சு? இது வந்து ஏசி. அப்போ பார்த்தீங்கன்னா IRMS is equal to IVRMS டிவைட் பை இசட். ஸோ இசட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஏசி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இம்பிடன்ஸ். ஸோ இந்த வேல்யூ வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு VRMS தெரியாது. அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், VRMS உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா V0 வேல்யூ. V0 டிவைடட் பை √2 இதுதான் உங்களுக்கு என்னது? VRMS. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த IRMS கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட பவர் லாஸ் எவ்வளோ அப்படின்னா I²R. ஸோ IRMS ஸ்கொயர் டைம்ஸ் R ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டர். இது இந்த வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ நான் திரும்பி சொல்லிடுறேன்,
என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து இப்போதைக்கு இன்வேலிட். ஏன்னா இது வந்து டிசி கிடையாது, ஏசி. ஸோ ஏசியில் பார்த்தீங்கன்னா உங்களோட இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகுறதுனால உங்கள் ரெசிஸ்டன்ஸே மாறிடும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா. ஸோ இந்த எக்ஸ்எல் பார்த்தீங்கன்னா ஒமேகா எல், எக்ஸி பார்த்தீங்கன்னா 1/ωc. ஒமேகா என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா V0 sin ஒமேகா டி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டி அப்படியே இருக்கா, இது பார்த்தீங்கன்னா V0ஓட வேல்யூ 10. ஸோ இந்த ஒமேகா என்னது, இந்த இடத்துல என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதான் ஒமேகா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒமேகா வச்சு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபைனலாக கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இசட்க்கு சம் வேல்யூ கிடைக்கும். இப்போ IRMS இஸ் ஈக்குவல் டு VRMS டிவைட் பை இசட். ப்ராப்ளம் என்ன, VRMS நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த V0 வந்து √2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதான் உங்களுக்கு என்னது VRMS. அதை வந்து டிவைட் பண்ணிட்டு ஃபைனலாக இசடால் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு IRMS கிடச்சிரும். ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு I²R. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வருது இது கால்குலேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஸோ நான் வந்து கால்குலேட் மட்டும் பண்ணி வச்சிருந்தேன். ஓகே, ஸோ இது வந்து டிரைவ் பண்ணுறப்ப ரொம்ப பிரச்சனை அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ நான் கால்குலேட் மட்டும் பண்ணி வச்சிருந்தப்போ எனக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.79 வாட் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு இதே ஆன்சர் வந்துச்சுன்னா ஓகே, உங்களுக்கு இந்த ஆன்சர் வரல அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். An inductor 20 mH capacitors 50 microfarad and resistance 40 ohm. ஸோ அதே கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க, பவர் லாஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் போன தடவை மாதிரி அதே பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா என்னோட ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு √R² ப்ளஸ் XL மைனஸ் XC த ஹோல் ஸ்கொயர். ஸோ XC மைனஸ் XL போட்டாலும் உங்களுக்கு சேம், ஏன்னா ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ XL பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா எல், XC பார்த்தீங்கன்னா 1/ωc. ஸோ இங்கே பாருங்கள், சியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, எல்லோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒமேகா வேல்யூ இந்த இடத்துல 340. போன தடவை 314 இருந்துச்சு, இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு 314 ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இசட் வந்துடும். சாரி, இது ஆர் இல்லை இசட். ஸோ இப்போ இசட்டோட வேல்யூ உங்களுக்கு ஃபைனலோட வேல்யூ வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், IRMS இஸ் ஈக்குவல் டு VRMS டிவைட் பை இசட். ஸோ இந்த இடத்துல VRMS வேல்யூ என்ன, ஸோ V தான் நம்மள்ட்ட இருக்குது கரெக்டாக. அப்போ V0 டிவைட் பை √2 அப்புறம் இசட் வேல்யூ. இது ஃபைனலில் பண்ணிட்டீங்கன்னா IRMS கிடைச்சிடும். உங்களுக்கு பவர் இஸ் ஈக்குவல் டு சேம் தான் IRMS ஸ்கொயர் டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக பவர் வந்துடும். இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.51 இதான் எனக்கு வந்துச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணுங்க, டவுட் இருந்தால் கேளுங்க. A transformer having efficiency of 90% is working on 200 volt and 3 kilowatt power supply. If the current in the secondary coil is 6 ampere, the voltage across the secondary coil and the current in the primary coil respectively are. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 90% எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் டு வி மீன் பை 90% எஃபிஷியன்ட்? ஸோ 90% எஃபிஷியன்சி அப்படின்னா என்ன, இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு 100 வாட் இருக்குன்னு வச்சுக்கோமே. இப்போ 100% எஃபிஷியன்சின்னு சொன்னால் என்னால் ப்ரைமரி காயிலேருந்து செகண்டரி காயிலுக்கு இந்த 100 வாட்டை அப்படியே சென்ட் பண்ண முடியும். இதுதான் 100% எஃபிஷியன்சி. நம்மள்ட்ட எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் நம்மளால கொடுத்துட முடியும். 90% எஃபிஷியன்சின்னு சொன்னால் நம்ம 100 வாட் கொடுப்போம், ஆனால் செகண்டரி காயிலுக்கு பார்த்தீங்கன்னா 90% தான் போகும். ஸோ 90% எவ்வளோ, 100 × 90/100, ஏன்னா பர்சன்டேஜ், அப்போ 90/100. அப்போ இது கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90 வாட் தான் அங்கே போய் ரிசீவ் ஆக போகுது. புரியுதா இல்லை? இதான் என்னன்னா எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவுட்புட் பை இன்புட் ரேஷியோ தான் என்னது எஃபிஷியன்சி, கரெக்டாக? ஸோ எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா அவுட்புட் பை இன்புட். அப்போ உங்களுக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னு சொன்னால் எஃபிஷியன்சி டைம்ஸ் இன்புட், கரெக்டாக? ஸோ இதான் நம்ம எஃபிஷியன்சி எவ்வளோ 90%, உங்களோட இன்புட் எவ்வளோ இந்த 100. அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேயா? இப்போ பார்த்தீங்கன்னா செகண்டரி காயிலில் போகிற கரண்ட் சொல்லிட்டாங்க. இப்போ உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க, செகண்டரி காயிலில் உள்ள வோல்டேஜ் எவ்வளோ, ப்ரைமரி காயிலில் உள்ள கரண்ட் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ டேட்டாஸ் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். எஃபிஷியன்சி பார்த்தீங்க அப்படின்னா 90%. ப்ரைமரியில் வோல்டேஜ் இன் ப்ரைமரி பார்த்தீங்கன்னா 200 வோல்ட். பவர் கொடுத்துருக்காங்க, பவர் இன் ப்ரைமரி எவ்வளோ அப்படின்னா 3000 வாட். இப்போ இதுலேருந்து நீங்கள் கரண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? பவர் இஸ் ஈக்குவல் டு V × I, கரெக்டாக? அப்போ கரண்ட் வேணும் அப்படின்னா பவர் டிவைட் பை வோல்டேஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரைமரியில் பவர் டிவைட் பை ப்ரைமரி வோல்டேஜ். அப்போ 3000 டிவைட் பை 200. ஸோ 30/2 பார்த்தீங்கன்னா 15 ஆம்பியர், கரெக்டாக? அப்போ 15 ஆம்பியருங்கிறதுனால இந்த ஒரு ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணிடலாம்.
மீதி 3 ஆப்ஷனில் தான் ஏதாச்சும் இருக்கும். ஏன்னா 15 ஆம்பியர் இருக்குது இந்த 3 ஆப்ஷனில். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ தான் இந்த எஃபிஷியன்சியை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு செகண்டரி இதில் வோல்டேஜ் எவ்வளோ, ஸோ செகண்டரி ஃபஸ்ட்டு பவர் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ப்ரைமரியில் உள்ள பவர் பார்த்தீங்கன்னா 3000 வாட். அப்போ செகண்டரியில் உள்ள பவர் இன் செகண்டரி காயில் இஸ் ஈக்குவல் டு 90/100, ஏன்னா 90% டைம்ஸ் ப்ரைமரி பவர். ஸோ ப்ரைமரியில் பவர் இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரைமரியில் பவர் பார்த்தீங்கன்னா 3000 வாட்டு, செகண்டரியில் பவர் எவ்வளோ தான் போகுது, 2700 வாட் தான் போகுது. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க, கரண்ட் கொடுத்துட்டான். ஸோ இது பவர் தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச இதே ஃபார்முலா, பவர் இஸ் ஈக்குவல் டு கரண்ட். ஸோ கரண்ட் இன் செகண்டரி டைம்ஸ் வோல்டேஜ் இன் செகண்டரி. ஸோ வோல்டேஜ் இன் செகண்டரி காயில் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வோல்டேஜ் இன் செகண்டரி இஸ் ஈக்குவல் டு பவர் எவ்வளோ 2700 டிவைட் பை கரண்ட் இன் செகண்டரி. ஸோ கரண்ட் எவ்வளோ போகுதுன்னா 6 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் போகுது. ஸோ இது நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 450. ஸோ 450 இருக்கா? ஓகே, இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7 பேராமீட்டர்ஸ் கூட டீல் பண்ணுறோம். என்ன அப்படின்னா கரண்ட் இன் பிரைமரி, கரண்ட் இன் செகண்டரி, வோல்டேஜ் இன் பிரைமரி, வோல்டேஜ் இன் செகண்டரி, பவர் இன் பிரைமரி, பவர் இன் செகண்டரி. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பவர் கிடச்சிரும். இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த பவர் கிடச்சிரும். இப்போ ஃபைனல் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி. ஸோ எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா அவுட்புட் பவர் டிவைட் பை இன்புட் பவர், இதுதான் உங்களோட எஃபிஷியன்சி. ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்டட். ஸோ இந்த லூப்லேருந்து நீங்கள் இந்த லூப்புக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எஃபிஷியன்சி யூஸ் பண்ணிட்டு இந்த லூப் போயிடலாம். ஸோ இதில் ஏதாச்சும் 1-2 பேராமீட்டர் தெரிஞ்சுன்னா அடுத்த பேராமீட்டர் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். The instantaneous value of alternating current and voltage in a circuit are given as follow. The average power in watt consumed in the circuit is. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டோட வேல்யூ வோல்டேஜோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் கரண்ட்டு, இதான் வோல்டேஜோட வேல்யூ அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் பவர் எவ்வளோ கன்சியூம் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் பவர் எவ்வளோ கன்சியூம் ஆகுது அப்படிங்கிறத நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஸோ பவரோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா V × I. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது V × I இருக்காது, VRMS × IRMS டிவைட் பை 2. ஸோ இதே எதோட ஃபார்முலானா ஆவரேஜ் பவரோட ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் உங்கள் புக்கிலே இருக்கும், நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். ஸோ VRMS IRMS டிவைட் பை 2. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா V0. ஸோ இந்த இடத்துல V0 கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி I0/2 டைம்ஸ் cos phi. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபேக்டர். ஸோ இந்த பை பார்த்தீங்கன்னா ஒமேகா, இது ஒமேகா, இந்த பார்த்தீங்கன்னா இதான் ஃபை உங்களுக்கு ஃபேஸ் ஃபேக்டர். ஸோ நீங்கள் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ நான் 2 ஃபார்முலாவில் கூட உங்களுக்கு கண்டுபிடிச்சி காமிக்கிறேன், எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா VRMS. ஸோ VRMS வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். VRMS பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட V0/√2 கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இதை V0 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1/√2. அப்போது VRMS வேணும்னா 1/√2 வந்து என்ன பண்ணணும், திரும்பி ஒரு √2 டிவைட் பண்ணிக்கணும் இன்ட்டு IRMS. ஸோ I0ஓட வேல்யூ என்னது 1/√2 டைம்ஸ் √2 டிவைட் பை 2. ஸோ 2 2s என்ன, ஸோ √2 × √2 2, √2 × √2 2, 2 2s 4, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 1/4 × 2 அப்படின்னா 1/8. இதுதான் உங்களோட ஆன்சர். நீங்கள் இப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். V0 என்னது 1/√2, I0 என்னது 1/√2 டிவைட் பை 2 cos pi/3. cos pi/3 வேல்யூ என்னது 1/2. அப்போது √2 பார்த்தீங்கன்னா 2, 1/2 × 2 × 2. ஸோ சேம் ஆன்சர் 1/8. ஸோ நீங்கள் வந்து ஆவரேஜ் பவர் எந்த ஃபார்முலாவில் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆவரேஜ் பவருங்கிறதுனால என்ன இருக்குன்னா இங்கே டிவைஷனில் ஒரு டிவைட் பை 2 இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. An AC voltage is applied to a resistance R and an inductance L in series. If R and the inductive resistance are both equal to 3 ohm, the phase difference. So phase difference க்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். என்ன அப்படின்னா phase difference phi அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா tan inverse of L/R. ஸோ இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ரெண்டுமே 3 ohm தான். அப்போ tan inverse of 3/3. ஸோ கொஸ்டின் வந்து ஒன்றுமே கிடையாது, ஒரு இண்டக்டரையும்
ஒரு இண்டக்டரையும் ரெசிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, ரெண்டுத்தோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, உங்கள் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ tan inverse of 3/3 பார்த்தீங்கன்னா tan inverse of 1. ஸோ tan inverse of 1ஓட வேல்யூ என்னது? π/4. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், in an AC circuit an alternating voltage E is equal to E naught sin omega t some value is connected to a capacitor of capacitance, the RMS value of the current. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச அதே ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வோல்டேஜ் இருக்குது, ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது, அப்போ ஆர்எம்எஸ் வேல்யூ என்ன? அப்போ கரண்ட் ஐஆர்எம்எஸ் இஸ் ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் டிவைட் பை என்னது? உங்களோட ரெசிஸ்டன்ஸ். கரெக்டாக இல்லையா? ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர் தானே ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டன்ஸ் த எக்ஸ்சி. ஓகேயா? ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு ஆர்எம்எஸ் விஆர்எம்எஸ் வேணும் அப்படின்னா V0 வந்து √2 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ V0 வேல்யூ என்ன? இதான் V0. சரிங்களா? V0ன்னு சொல்ல இல்லை E0ன்னு சொல்லிக்கலாம், யுவர் விஷ். இதை வந்து √2 டிவைட் பண்ண போகிறேன். எக்ஸ்சி என்னது? 1/ωc. கரெக்டாக இல்லையா? 1/ωc. ஸோ இந்த 1/ωc பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் வந்துடும். அப்போ இந்த √2வும் இந்த √2 கேன்சல். 200 இன்டூ ஒமேகா. ஒமேகா வேல்யூ என்னது? இது பாருங்கள், E is equal to E naught sin omega t. அப்போ ஒமேகா என்னது? 100. இப்போ கெப்பாசிட்டன்ஸ் என்னது? 1 மைக்ரோஃபாரட். அப்போ 10 to the power of -6. ஸோ இப்போ நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 பவர் இருக்குமா? 10⁴. அப்போ 2 into 10 to the power of -, இங்கே பார்த்தீங்கன்னா +4 இருக்கும், இங்கே -6, அப்போ -2. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இது வந்து 20 into 10⁻³ எழுதிக்கலாமா? ஸோ 10⁻³ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மில்லின்னு சொல்லுவோம். அப்போ 20 mA. இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். A 220 volt input is supplied to a transformer. The output current drawn is 2 ampere at 440 volt. If the efficiency of the transformer is 80%, the current drawn by the primary winding of the transformer is. ஸோ அதே தான் நம்மளுக்கு வந்து பிரைமரியில் கரண்ட் எவ்வளோ, செகண்டரியில் கரண்ட் எவ்வளோன்னு தெரியணும். பிரைமரியில் வோல்டேஜ் எவ்வளோ, செகண்டரியில் வோல்டேஜ் எவ்வளோன்னு தெரியணும். பிரைமரியில் பவர் எவ்வளோ, செகண்டரியில் பவர் எவ்வளோ அப்படின்னு தெரியணும். இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறதா என்னது? எஃபிஷியன்சி. ஓகே, இப்போ நல்லா பாருங்கள், எனக்கு வந்து இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணணும்னா எனக்கு இந்த பவர் வேணும். ஸோ இன்புட் வோல்டேஜ் அப்போ என்னது? பிரைமரியோட வோல்டேஜ் 220 volt. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட், இது வந்து அவுட்புட் கரண்ட், அப்படின்னா செகண்டரியில் இருக்க கரண்ட். கரெக்டாக? அப்போ செகண்டரியில் உள்ள கரண்ட் பார்த்தீங்கன்னா 2 amp. வோல்டேஜ், செகண்டரி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 440 volt. எஃபிஷியன்சி எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 80%. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் வச்சு நான் இந்த பவர் கண்டுபிடிக்கலாமா? அப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு 2 into 440, அப்போ 880. கரெக்டாக இல்லையா? இப்போ எனக்கு இந்த லூப் முடிஞ்சு, இந்த 3 ஃபேக்டர் தெரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு என்ன தெரியணும்? இது தெரியணும். அப்போ நான் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்முலா என்னது? அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். இது பார்த்தீங்கன்னா செகண்டரி பவர் இல்லை பிரைமரி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், இல்லை அவுட்புட் பை இன்புட் இஸ் ஈக்குவல் டு என்னது? எஃபிஷியன்சி. அப்போ எனக்கு இன்புட் பவர் வேணும் அப்படின்னு சொன்னால் இன்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் எவ்வளோ? 880 டிவைட் பை எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி எவ்வளோன்னா 80%. 80%. ஸோ பர்சன்டேஜ்னால டிவைட் பை 100. ஸோ டிவைட் பை 100 வந்து மேலே நியூமரேட்டரில் போயிடும். கரெக்டாக? இதோட டிவிஷன் வந்து மேலே வந்துடும். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 11. ஸோ உங்களோட இன்புட் பவர் பார்த்தீங்க அப்படின்னா 110 watt. இதுதான் இன்புட் பவர். இப்போ ஃபைனல் என்ன கேட்குறாங்க? கரண்ட் ட்ரான். ஸோ பவர் தெரிஞ்சிருச்சு, வோல்டேஜ் தெரியும், கரண்ட் தெரியாது. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1100 divided by 220. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 5 ampere. In an AC circuit, the EMF and the current at any instant is given by, so E is equal to E naught sin omega t, I is equal to I naught sin omega t plus 5. So இது பார்த்தீங்கன்னா phase factor. The average power in the circuit over one complete cycle is, so நான் சொன்ன மாதிரி தான் பவரோட ஃபார்முலா என்னது? VRMS IRMS divided by 2. இது ஒரு ஃபார்முலா. அப்படி இல்லைன்னா V0 I0 by 2 times cos 5. இங்கே பார்த்தீங்கன்னா V0க்கு வந்து E0லேயே இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலா இங்கே ஆர்எம்எஸ்ஸே இல்லை, அப்போ எல்லாமே இந்த டேர்ம்ஸில் தான் இருக்குது. அப்போ என்ன வேணும் நம்மளுக்கு?
E0 I0 by 2 times cos phi. ஸோ இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். The primary and the secondary coil of a transformer have 50 turns and 1500 turns. If the magnetic flux linked with the primary coil is given by, and phi is in Weber, T is in seconds, and C is a constant. The output voltage of the secondary coil is. So என்ன சொல்றாங்க அப்படின்னா primary coil பார்த்தீங்கன்னா total number of turns. So number of turns in primary coil is equal to 50. Number of turns in secondary coil is equal to 1500. So primary coil பார்த்தீங்கன்னா ஒரு flux இருக்குது. So flux இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளக்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஒரு இஎம்எஃப் கிரியேட் ஆகும், கரெக்டாக இல்லையா? ஸோ இஎம்எஃப் ஃபார்முலா என்ன, d∅ by dt. ஸோ இந்த ஃப்ளக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், d by dt ஆஃப் c plus 4t. ஸோ c பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட், சின்னு கொடுக்காம உங்களுக்கு திடீர்னு அவங்க 5 அப்படின்னு கூட கொடுத்துருக்கலாம், இல்லை பின்னு கொடுக்கலாம், சி என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம், அது ஒரு கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண உங்களுக்கு என்ன ஆயிடும், 0. 4t டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வெறும் 4. அப்போ உங்களோட ப்ரைமரி வோல்டேஜ் எவ்வளோ, 4 வோல்ட்டு. 50 டர்ன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4 வோல்ட். அப்போ 1500 டர்ன்ஸ்க்கு எவ்வளோ, அவ்வளோதான், சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஸோ 1500 டிவைட் பை 50 இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் வோல்டேஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸோட ரேஷியோ. ஸோ இப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களோட இஎம்எஃபோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸோ இது ஒரு ஃபார்முலாவே இருக்கும், என்ன அப்படின்னா NS by NP is equal to VS by VP. இந்த ஃபார்முலா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி பை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த பிரைமரி இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் அக்ராஸ் த செகண்டரி டிவைட் பை வோல்டேஜ் அக்ராஸ் த பிரைமரி. ஸோ ரெண்டு இது கேன்சல் பண்ணிக்கிறேன், 5 3s ஆர் கரெக்டாக, அப்போ 30. ஸோ பிரைமரி வோல்டேஜ் எவ்வளோ, 4 வோல்ட், அதான் நம்ம கண்டுபிடிச்சோம் கரெக்டாக, இன்ட்டு 4 இஸ் ஈக்குவல் டு VS. ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 120 வோல்ட். ஸோ 120 வோல்ட் இங்கே இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மையில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நார்மலாக பண்ணுற மேத்தமெட்டிக்ஸை விட. இதில் பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து நார்மலாக பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் ஃபார்முலா இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலாருந்து அடுத்த ஃபார்முலா இன்னொரு ஃபார்முலா, இந்த மாதிரி எழுதிக்கிட்டே போகணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோ உண்மையிலே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.